Hello my dear students, today in computer science subject we learned lesson number 5 Python variables and operators part 1. Lesson number 5 Python variables and operators. Dear students, look at the image. In the image, the above symbol, this is the symbol of Python programming language. Introduction to Python. Python is a general purpose programming language. Dear students, what is meant by general purpose programming language? One can write a program for multiple platform, scientific or non-scientific purpose. அதாவது ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாரு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் சயின்டிஃபிக்காவோ இல்லை நான் சயின்டிஃபிக்காவோ, அதாவது சயின்டிஃபிக் சம்மந்தமாக சயின்ஸ் சம்மந்தமான ப்ரோக்ராம்ஸ் இல்லை சயின்ஸ் சம்மந்தம் இல்லாத ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ட்டுன்னு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடிஞ்சால் அதை நம்ம ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தானும் ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் வாஸ் கிரியேட்டட் பை கைடோ வான் ரோசும். ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கைடோ வான் ரோசும். It was created by Guido van Rossum. He is a computer science engineer. CWI, Centrum Wiskunde and Informatica, which is a national research institute for mathematics and computer science in Netherlands. So in the Python programming language, எந்த இன்ஸ்டிடியூஷனில் டெவலப் பண்ணாங்க இல்லை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கைடோ வான் ரோசும் CWI அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. CWI மீன்ஸ் சென்ட்ரம் விஸ்கண்டே அண்ட் இன்ஃபர்மேட்டிக்கா. இது எங்கே இருக்குன்னா நெதர்லாண்டில் இருக்கிற ஒரு மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். Python was released in 1991. So first version of Python எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1991 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ Python was released in 1991. Python got its names from a BCC comedy series from 70s, Monty Python's Flying Circus. ஸோ இந்த பைத்தான் அப்படின்ற நேம் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிசியில் 1970s, அதாவது கைடோ வான் ரோசுமோட சைல்ட்ஹுட் ஏஜில் ஒரு காமெடி சீரிஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காமெடி சீரிஸோட நேம் வந்துட்டு மவுண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ இவருக்கு இந்த காமெடி சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அங்கே இருக்கிற அந்த பைத்தான் அப்படின்ற நேமை தான் தன்னோட நியூ இன்வர்ஷனான அந்த பைத்தான் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேமாக வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. Python supports both procedural and object-oriented programming approaches. ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜரலாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கும், அதே போல் நம்ம லாஸ்ட் இயர் C++ல் படித்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான அப்ரோச்சஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், பைத்தானில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். Key features of Python. It is a general purpose programming language which can be used for both scientific and non-scientific programmings. Dear students, நான் ஏற்கனவே சொன்னது போல் Python is a general purpose programming language. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், சயின்டிஃபிக் அண்டு நான் சயின்டிஃபிக், ஸோ எப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் வேணாலும் நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்க முடியும். It is a platform independent programming language. That is, it operates independently of any operating system. அதாவது நீங்கள் பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் இது எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் சப்போர்ட்டிங் இல்லாமல், எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சப்போர்ட்டிங்கும் இல்லாமல் தானாகவே என்ன பண்ணிக்க முடியும், இண்டிபெண்ட்லி அது வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The program written in Python are easily readable and understandable. The program written in Python
are easily readable and understandable. So it will be easy to understand without being as difficult as C++ study in 11th standard. ஸோ நம்ம 11th படித்த C++ போல் கஷ்டமாக இல்லாமல் நீங்கள் பைத்தான் என்ன பண்ணலாம், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. How to get Python software. How to get Python software. The version 3.x of Python IDLE. IDLE means Integrated Development Learning Environment is used to develop and run Python code. It can be downloaded from the web resource www.python.org. Dear students, நம்ம வந்துட்டு பைத்தான் சாஃப்ட்வேர் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா www.python.org இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பைத்தான் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாகவே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு விண்டோஸை ஈஸியாக வந்துட்டு நம்ம விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ண முடியும். Programming in Python. Programming in Python. In Python, programs can be written in two ways. In Python, programs can be written in two ways, namely, first one is interactive mode. First one is interactive mode and second one is script mode. Second one is script mode. So dear students, நம்ம பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று இன்டராக்டிவ் மோட் அப்படின்றது, நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றது. The interactive mode allows us to write codes in Python command prompt. Dear students, interactive மோடில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 greater than symbols. ஸோ பாருங்கள், 3 greater than symbols போல் இருக்கும். இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Whereas in script mode, programs can be written and stored as separate file with the extensions .py and execute. In script mode, the programs can be written and stored as separate file with the extension of .py and executed. So கவனிங்க, நீங்கள் ஸ்கிரிப்ட் மோடில், அதாவது செகண்ட் டைப் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைலை நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ எந்த எக்ஸ்டென்ஷனோட, எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் ஒரு ஃபைலோட நேம் அப்படின்னு சொன்னால் 2 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். 2 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபைலோட நேம், செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்டென்ஷன். அப்போ .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ஸில் நம்ம ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட்? Interactive mode does not store any files. ஸோ இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம ஃபைல்ஸ் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது, அதாவது சேவ் பண்ண முடியாது. இன் ஸ்கிரிப்ட் மோட் we can store the files. ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். Script mode is used to create and edit Python source file. ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எழுதும்போது ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஏதாவது கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம், எடிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் மோட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அண்ட் எடிட் பைத்தான். ஸோ இன்டராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங். Interactive mode programming. Dear students, in this slide we can learn
how to write a program in interactive mode. ஸோ அந்த ஃபஸ்ட் நம்ம பார்த்த இன்ட்ராக்டிவ் மோடில் ஒரு ப்ரோக்ராம் எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். In interactive mode, Python code can be directly typed and the interpreter displays the results immediately. The interactive mode can also be used as a simple calculator. In interactive mode, Python code can be directly typed. ஸோ இங்கே இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம்ஸ் நம்ம டைப் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா அந்த பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக ப்ரோக்ராம்ஸை டைப் பண்ணுவோம். அந்த இன்டர்ப்ரெட்டர் டிஸ்பிளேஸ் த ரிசல்ட்ஸ் இமிடியட்லி. நீங்கள் டைப் பண்ணி முடித்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு என்ன பண்ணும், உடனே நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். நம்ம என்ன ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த ரிசல்ட்ஸ், தட் மீன்ஸ் அவுட்புட் நமக்கு கிடச்சிரும். The interactive mode can also be used as a simple calculator. ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் மோடை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நார்மல் கால்குலேட்டர் போல் சிம்பிள் கால்குலேஷன்ஸ்க்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். Invoking Python IDLE. Invoking Python IDLE. அதாவது நம்ம எப்படி இந்த பைத்தான் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். The following command can be used to invoke Python IDLE from Windows OS. The following command is used to invoke the Python IDLE for Windows operating system. Start all programs Python 3.x IDLE Python 3.x. These 4 steps are used to invoking the Python IDLE. ஸோ கவனிங்க, இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பைத்தானை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். அந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து பைத்தான் 3.xை கிளிக் பண்ணணும். அண்ட் தென் ஃபைனலி வி கிளிக் IDLE பைத்தான் 3.x. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்வோக் ஆகும், பைத்தானோட ஸ்க்ரீன் உங்களுக்கு விண்டோஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் கிளிக் பைத்தான் ஐகான் ஆன் த டெஸ்க்டாப் இஃப் அவைலபிள். ஸோ நவ் லிசன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஷார்ட்கட் மெத்தட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ என்ன ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னா வி கிளிக் த பைத்தான் ஐகான். ஸோ பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க இல்லையா, IDLE பைத்தான் 3.7 32 பிட். இந்த ஐகான் டெஸ்க்டாப்பில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க டெஸ்க்டாப்பில் அந்த மெயின் ஸ்க்ரீனில் டெஸ்க்டாப் அப்படின்ற ஸ்க்ரீனில் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணியும் பைத்தானை நம்மளால் இன்வோக் பண்ணிக்க முடியும். தட் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். Now Python IDLE window appears as shown in the figure 5.1. ஸோ இந்த 5.1 ஃபிகர் இருக்கு இல்லையா, இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு பைத்தானோட IDLE விண்டோ வந்து நமக்கு இருக்கும். ஸோ லுக் அட் த இமேஜ், பாருங்கள் அந்த IDLEயோட விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி விண்டோ இன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், the first bar named is title bar. ஸோ எல்லா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம பார்க்குற விண்டோஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு என்ன பார் இருக்கும், டைட்டில் பார் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் மெனு பார், ஃபைல் எடிட் இந்த மாதிரி மெனுஸ் இருக்கிற மெனு பார் இருக்கும். தென் நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் தான் அந்த பைத்தானோட ப்ராம்ப்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ பைத்தானோட ப்ராம்ப்ட் சிம்பிள் எப்படி இருக்கும், 3 greater than சிம்பிள்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்துட்டு ரைட் பண்ண போகிறோம். The prompt indicates the interpreter is ready to accept instructions. Therefore, the prompt on screen means IDLE is working in interactive mode. Now,
let us try a simple calculator by using a simple mathematical expressions. The prompt indicate the interpreter is ready to accept instructions. ஸோ இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே, அதாவது இந்த பைத்தான் ப்ராம்ப்ட் 3 greater than சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இது இருந்துச்சுன்னு சொன்னாலே நம்ம என்ன மோடில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட் மோட், தட் மீன்ஸ் இன்டராக்டிவ் மோடில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? Therefore, the prompt on screen means IDLE is working in interactive mode. அந்த prompt இருந்துச்சுனாலே நம்ம என்ன மோடில் இருக்கிறோம்? இன்டராக்டிவ் மோடில் இருக்கிறோம். Now let us try as a simple calculator by using a simple mathematical expressions. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இன்டராக்டிவ் மோடுக்கு அனதர் நேம் என்னென்னு பார்த்தோம், நம்ம சிம்பிள் கால்குலேட்டர். ஸோ இந்த சிம்பிள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிம்பிளான எக்ஸ்பிரஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். Dear students, look at the screen. There are 2 examples are there. First one is simple calculations. Look at the example number 1. We give the numbers 5 plus 10. The answer is 15. ஸோ பாருங்கள், நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறோம், 5 ப்ரெஸ் பண்ணுறோம், ப்ளஸ்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுறோம், 10 ப்ரெஸ் பண்ணுறோம், அண்ட் தென் ப்ரெஸ் த என்டர் கீ. இப்போ நீங்கள் என்டரை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், 15 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி தான் அடுத்த 2 எக்ஸாம்பிள். அதில் அந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 double star 2. What is mean by double star? That means 5 power of 2. 5 the power of 2. அதாவது 5னுடைய அடுக்கு 5ஓட பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 25 அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், print Python programming language. Print is a function. We learn this function on the next class. ஸோ print அப்படின்ற ஃபங்க்ஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் படிப்போம். இப்போ ஜஸ்ட்டு சும்மா அந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்குங்க. print Python programming language அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், Python programming language. அந்த printன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கோடிங் எழுதியிருக்கோமோ அது நமக்கு அவுட்புட்டாக அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். another எக்ஸாம்பிள் பாருங்கள், x equal to 10. Value 10 is stored in the variable x. x என்ற வேரியபிள் 10 என்ற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். 20 is the value stored in the variable y. ஸோ y என்ற வேரியபிளில் 20 என்ற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். z is equal to x plus y. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யும் ப்ளஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை z என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். print the sum comma z. ஸோ இங்கே print the sum comma z அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா the sum is 30 அப்படின்னு நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ now look at the another screen. இப்போ நீங்கள் கீழே பார்க்குற அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு பைத்தானோட இன்டராக்டிவ் விண்டோவோட ஸ்க்ரீன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, x equal to 10, y equal to 20, z equal to x plus y அப்படின்னு கொடுத்து print the sum comma zன்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஆன்சர் என்ன பண்ணுறது, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம இன்ட்ராக்டிவ் மோடை யூஸ் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். Basically, a script is a text file containing the Python statements. Basically, the script is a text file containing the Python statement. அதாவது நீங்கள் ஸ்கிரிப்ட் மோடில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் ஃபைலை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம எழுதக்கூடிய பைத்தான் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் மோடில் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Python scripts are reusable code. Python scripts are reusable code. What is the mean by reusable? One can write a program for specific task. ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். And then
we can change it for another purpose. இப்போ நம்ம எழுதின அதே ப்ரோக்ராமை வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அலைன்மெண்ட்ஸை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நம்ம வேறு ஒரு ப்ரோக்ராமை மாற்றி எழுத முடியும். ஸோ இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரீயூசபிள் கோடு. ஒரு முறை ஒரு விஷயத்துக்காக எழுதின ப்ரோக்ராமை கரெக்ஷன்ஸ் பண்ணி வேறு ஒரு ப்ரோக்ராமுக்காகவும் நம்மளால் மாற்றிக்க முடியும். இதுதான் ரீயூசபிள் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். Once the script is created, it can be executed again and again without retyping. Once the script is created, it can be executed again and again without retyping. ஸோ கவனிங்க, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அதை நம்ம ஒரு முறை எழுதி சேவ் பண்ணி வச்சுட்டா போதும், நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த ப்ரோக்ராமை நம்ம மறுபடியும் ரீடைப்பிங், அதாவது மறுபடியும் நம்ம டைப் பண்ணணுமா அப்படின்னா அப்படி டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு முறை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும், அவுட்புட் எடுத்து பார்த்துக்க முடியும். நம்ம ரீடைப்பிங் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. The scripts are editable. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எடிட்டபிள் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டுன்னு. நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கட் காப்பி பேஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். அப்படி செஞ்சால் அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எடிட்டபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். த ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் எடிட்டபிள். ஸோ பைத்தானில் நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம்ஸை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதை செஞ்சிக்க முடியும். கிரியேட்டிங் scripts in Python. Creating scripts in Python. Choose File, New File or press Ctrl N in Python shell window. ஸோ பைத்தானில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும் ஸ்கிரிப்ட் மோடில் அப்படின்னு சொன்னால், ஃபைல் மெனுவில் இருக்கிற நியூ ஃபைல் அப்படின்ற கமாண்டை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் Ctrl N அப்படின்ற ஷார்ட்கட் கீயை கீபோர்டில் நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். An untitled blank script text editor will be displayed on screen as shown. So now listen. நீங்கள் ஃபைல் நியூ ஃபைல் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணாலும் இல்லை Ctrl N அப்படின்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகுது இல்லையா. அந்த டெக்ஸ்ட் எடிட்டரோட நேம் என்னன்னு இருக்கும் அப்படின்னா அன்டைட்டில் அப்படின்ற பிளாங்க் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் நமக்கு ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். டைப் த ஃபாலோவிங் கோட் இன் ஸ்கிரிப்ட் எடிட்டர். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த கோடை நம்ம என்ன பண்ண போகிறோம், பைத்தானோட அந்த ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம டைப் பண்ண போகிறோம். A equal to 100, B equal to 350, C is equal to A plus B, print the sum equal to C. இந்த கோடை நம்ம வந்துட்டு பைத்தானில் எப்படி நம்ம டைப் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லுக் அட் த ஸ்க்ரீன். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் ஃபைல் நியூ ஃபைல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இல்லை Ctrl + N ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். ஸோ நேம் பாருங்கள் என்னன்னு இருக்குது டைட்டில் பாரில், அன்டைட்டில்டு. அப்போ blank ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் என்ன நேமில் இருக்கும்னா அன்டைட்டில் அப்படின்ற நேமில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கிறோம். A is equal to 100, B is equal to 350, C is equal to A plus B, print the sum equal to C அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணியிருக்கோம். தென் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சதும் ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். Now students, in this slide we learn how to save the Python script. ஸோ பைத்தானில் ஸ்கிரிப்டை நம்ம எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்றத இந்த ஸ்லைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Choose File Save or
ப்ரெஸ் Ctrl S. ஸோ கவனிங்க, ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் மெனுவில் இருக்கிற சேவ் அப்படின்ற கமாண்டை நம்ம கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl S அப்படின்ற கீஸை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். Now Save as dialog box appears on the screen as shown in the figure 5.6. ஸோ 5.6ல இருக்கிற இமேஜ் போல் நமக்கு இப்போ என்ன டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும் அப்படின்னா சேவ் as அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் நமக்கு அப்பியர் ஆகும். இந்த சேவ் as dialog box, select the location where you want to save your Python code. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சேவ் as dialog பாக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் நம்ம ஃபைலை நம்ம சேவ் பண்ண போகிறோம் அந்த லொக்கேஷன் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே நம்முடைய அந்த லொக்கேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா Python 3-7 அப்படின்ற அந்த லொக்கேஷனில் தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணணும். இது நம்ம அந்த இமேஜில் நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் டைப் த ஃபைல் நேம் இன் ஃபைல் நேம் பாக்ஸ். ஸோ செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலோட நேமை வந்துட்டு டைப் பண்ணணும். எங்கே டைப் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நேம் அப்படின்ற பாக்ஸில் டைப் பண்ணணும். Python files are by default saved with the extension .py. ஸோ தேர்ட் திங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஃபைல்லாம் எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னா .pyன்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். பட் இதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. டிஃபால்ட்டாகவே பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னு தான் இருக்கும், .py அப்படின்ட்டு தான் இருக்கும். Thus, while creating Python script using Python script editor, no need to specify the file extension. ஸோ நாம் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. no need to specify the file extension. ஏன் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அங்கே என்னென்னா இருக்கும், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .py அப்படின்ட்டு தான் இருக்கும். Look at the image students. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபைல் லொக்கேஷன். ஸோ ஃபைல் லொக்கேஷன் நான் ஆல்ரெடி சொன்னது போலவே என்ன இருக்கும் அப்படின்னா Python 3-7 இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்முடைய பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு சேவ் பண்ணணும். எந்த ஃபோல்டரில், Python 3-7 அப்படின்ற ஃபோல்டரில் தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் அதனோட ஃபைலோட லொக்கேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைலுக்கு தேவையான நேமை நம்ம வந்துட்டு டைப் பண்ணுறோம். நீங்கள் ஃபைலோட நேம் டைப் பண்ணும்போதே பாருங்கள் பக்கத்தில் எக்ஸ்டென்ஷன் என்ன வந்துருச்சு, .py அப்படின்ட்டு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா சேவ் as டைப் பாருங்கள் Python ஃபைல்ஸ் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் டிஃபால்ட்டாகவே எக்ஸ்டென்ஷன் வந்து .pyன்னு வந்துடும். நம்ம டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தென் ஃபைனலி கிளிக் த சேவ் பட்டன். நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபைல் வந்துட்டு சேவ் ஆகிடும். எக்ஸிக்யூட்டிங் Python script. Executing Python script. Dear students, finally we can execute the Python script for getting output. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதாவது Python ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்காக இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். Choose run module or press F5. Choose run module or press F5. ஸோ கவனிங்க, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் மெனுவில் இருக்கிற ரன் மாடியூல் அப்படின்ற கமாண்டை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் இருக்கிற F5 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த இமேஜில் நம்ம கொடுத்துருக்கோம். ரன் மெனுவில் ரன் மாடியூல்ன்றதை நம்ம கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அங்கேயே பாருங்கள் ஷார்ட்கட் கீ என்னென்னு கொடுத்துருக்காங்க, F5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதை செய்யும்போது நமக்கு அடுத்து என்ன ஆகும், if your code has any error it will be shown in red color in the IDLE window. நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது உங்கள் ப்ரோக்ராமில் ஏதாவது எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த எரர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ரெட் கலரில் நமக்கு வந்துட்டு காட்டும். ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிற கோடிங்ஸ் எல்லாமே என்னென்னு அர்த்தம், எரராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஸ்கிரிப்ட் எடிட்டரில் போயிட்டு நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு செய்யணும்.
and Python describes the type of error occurred. To correct the errors, go back to script editor, make corrections. ஸோ நீங்கள் திரும்பவும் ஸ்கிரிப்ட் எடிட்டருக்கு போயிட்டு என்ன பண்ணணும், கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்யணும். சேவ் த ஃபைல் யூஸிங் Ctrl S or ஃபைல் சேவ் அண்ட் எக்ஸிக்யூட் இட் அகைன். ஸோ நீங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணணும், Ctrl Sன்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா ஃபைல் சேவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம செஞ்ச கரெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகணும், சேவ் ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் இதை செய்யணும். திரும்ப நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், ரன் மாடியூல் அப்படி இல்லைனா F5 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய எரர்ஸ் எல்லாம் கரெக்ஷன்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும், கரெக்ஷன்ஸ் பண்ணி Ctrl S அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணணும். அப்படின்னா ஃபைல் சேவ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஃபார் all error free code, the output will be appear in the IDLE window of Python as shown in figure 5.8 for an error free code. ஸோ எரர் எல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதுவுமே எரர் இல்லை அப்படின்னும் பொழுது தான் the output will be appear in the IDLE window. எரர் எதுவுமே இல்லைன்னு போது நமக்கு என்ன ஆகும், IDLE விண்டோவில் நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ லுக் அட் த இமேஜ். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நம்ம என்ன இன்புட் கொடுத்தோம், ஏல 100, பியில் 315 கொடுத்துருந்தோம். ஸோ z is equal to x plus yன்னு கொடுத்துருந்தோம். அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் the sum equal to z அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 100 plus 350 is equal to 450, அதாவது 450. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, the sum equal to 450. Now look at the screen. This is a script mode or interactive mode. What mode is this? This is the interactive mode. ஸோ கவனிங்க, நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுறது எல்லாமே எங்கே டைப் பண்ணோம், ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணி ஃபைலை நம்ம சேவ் பண்ணி வச்சு எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் ஆனால் அவுட்புட் எங்கே கிடைக்குது பாருங்கள், இன்ட்ராக்டிவ் மோடில் தான் நமக்கு என்ன ஆகுது, அவுட்புட் நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. எப்படி நம்ம இதை இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்கிறோம், அங்கே இருக்கிற அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட், அந்த 3 greater than சிம்பிள்ஸ் இருக்குல்லையே, இது வந்தாலும் என்னென்னு அர்த்தம், நமக்கு இன்டராக்டிவ் மோடு. அதே மாதிரி மேலே வந்து பாருங்கள் என்னென்னு இருக்குது, அன்டைட்டில்டுன்னு இல்லை, டைட்டிலோட அந்த டைட்டில் பாரில் பாருங்கள் அன்டைட்டில் இல்லை, அங்கே என்னென்னு இருக்குது, Python 3.7.2 ஷெல். ஸோ இப்படி இருந்தாலே இது என்ன மோடு, இன்டராக்டிவ் மோடு. ஸோ இன்டராக்டிவ் மோடில் தான் நமக்கு அவுட்புட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகே சில்ட்ரன், நவ் we can review the lesson number 5, Python introduction, variables and operators, part 1. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம 5th lesson, அதாவது Python introduction, variable and operators. இந்த லெசனில் ஃபஸ்ட் பார்ட்டை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். டுடே we learn about. ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட் ஒன், வாட் இஸ் பைத்தான். செகண்ட் ஒன், how to get பைத்தான் சாஃப்ட்வேர். ஸோ இந்த 2 கொஸ்டின்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 marks வந்துட்டு நிறைய வரும். which year பைத்தான் வாஸ் created or released. ஸோ எந்த இயர் வந்துட்டு நம்ம பைத்தான் ரிலீஸ் பண்ணோம். who invented the பைத்தான், யார் வந்துட்டு பைத்தானை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு 1 marks வந்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு which website is used to get பைத்தான் சாஃப்ட்வேர், எந்த வெப்சைட் வந்து நம்ம பைத்தான் சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான 1 marksலாம் நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாட் ஆர் த 2 types ஆஃப் மோட்ஸ் இன் பைத்தான். திஸ் இஸ் அ 2 mark கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2 markல நமக்கு வந்து கேட்பாங்க. வாட் ஆர் த 2 types ஆஃப் மோட்ஸ் இன் பைத்தான். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் நம்ம 2 markல இந்த கொஸ்டின் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், how to work with interactive mode in Python. ஸோ இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து கேட்பாங்க. இது 1 markல கேட்க சான்சஸ் இருக்குது. which of the following is the Python command prompt. அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி 1 mark கேட்க சான்சஸ் இருக்குது. how to create a Python coding in
ஸ்கிரிப்ட் மோடு. ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் எப்படி நம்ம பைத்தான் கோடிங் எழுதுவோம் அப்படின்றதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினாக கேட்க சான்சஸ் வந்துட்டு இருக்குது. 6th one, how to save the Python coding in script mode. This is the 3 mark question. ஸோ பப்ளிக்கில் 3 மார்க்கில் இந்த கொஸ்டின் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். How to save the Python coding in script mode. Finally, how to execute Python coding in script mode. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நமக்கு வந்து 1 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. விச் கீபோர்ட் key is used to execute the Python coding. எந்த கீ வந்துட்டு கீபோர்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதெல்லாம் தான் லேர்ன் பண்ணியிருக்கோம். Thank you my dear students. Today in computer science subject we learned the lesson number 5, Python introduction, variables and operators part 1. ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் 5th லெசனில் இருக்கிற part 1 நம்ம படிச்சிருக்கிறோம். This section is most important for us because I expect 1 mark, 2 mark, 3 mark questions in our public examination. ஸோ இந்த பார்ட்டில் இருக்கிற 1 mark, 2 mark, 3 mark கொஸ்டின்ஸை நான் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எதிர்பார்க்குறேன். ஸோ if you watch this video again and again and memorize the lesson. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற இந்த லெசனை நீங்கள் நல்லா வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். God bless you all.